आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. இப்போ வெளியில் வாசல்லாம் எல்லா இடத்துலையும் சாப்பிட்றோமோ இல்லையோ, அங்கெல்லாம் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு கொடுப்பாளா? கொடுக்க மாட்டாளே. ஆபத்து இருக்குது பாருங்க. நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். மேலே சொன்னால் கோபம் வரும், பாதி பேருக்கு எதானு பிடிக்காத வேணா இருக்கலாம். ஆனால் இங்கே யாரா நீங்கள் ஒருவேளை போஜனாலயம் வச்சுருக்கீள், உணவகம் வச்சுருக்கீள்னு வச்சுங்க, உங்கள்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன். நீங்கள் யாரான்னு வச்சுருந்தா அந்த உணவகத்தில் என்ன சமைக்கிறீளோ அதை உள்ளேயே ஒரு பெருமாள் கண்ணனுடைய விக்கிரகம் வச்சு அதுக்கு கண்டொருளை பண்ணிட்டு தயவுசெய்து எல்லாருக்கும் போடுங்க. ஏன்னா எல்லாரும் சாப்பிட வரா, நம்பி வராளோ இல்லையோ. இப்போ இந்த சாஸ்திர வாக்கியம் என்ன ஆகும்? நான் மாட்டுக்கு என்னத்தையோ பண்ணுறேன் அப்படின்னா அதில் சில கட்டங்கள்லாம் இருக்குது. அப்போ யார் பண்ணுறாரோ அந்த சமையல்காரர் குளிச்சு விட்டு தான் பண்ணணும். அப்போ குளிக்காத பண்ணக்கூடாது. சுவாமி நான் உணவகம் நடத்த வந்தேனா கீதை நடத்த வந்தேனா? நீங்கள் திருப்பி கேட்கலாம், ஏன் கீதையின்படி உணவகம் நடத்தினா தப்பான்னு? தப்பு இல்லையே, கண்ணனுக்கு பிடிச்சி தானே செய்ய போகிறோம். இப்போ அப்போ எந்த உணவகத்துலையும் சனாதன தர்மத்தை ஹிந்து தர்மத்தை சேர்ந்தவாளாக இருந்தால் ஒன்று புரிஞ்சுங்கோ, இனிமே கடவுளுக்கு படைத்து விட்டு தான் உணவு பரிமாற வேண்டும். சாதனமே அவள் வச்சிருப்பாளோ இல்லையோ, ஒரு சங்கம் வச்சிருப்பாள்ல. எல்லாரும் இந்த உணவகத்துக்காரான எங்கேயான தமிழகத்துக்கு ஒரு சங்கம் இருக்குமோ இல்லையோ, பேசாத அவளுக்கு எழுதி ஒரு விண்ணப்பம் போட்டணும். நீங்கள் எல்லாரும் கூடி ஒரு முடிவுக்கு வாங்கோ, இனிமேல் உங்கள் சமையல் கட்டுக்குள்ளே ஒரு சின்ன விக்கிரகம் வச்சுக்கணும். அவர் பண்ணுறவர் குளிச்சுட்டு தான் பண்ணணும். அது கண்டபடிக்கெல்லாம் அவர் இருக்கக்கூடாது. அதில் அந்தந்த புகைப்பிடித்தல் பழக்கம், குடிப்பழக்கம், அது எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்திருங்கோ. பெருமாளுக்கு கண்டோரலை பண்ணி ஆகணும். பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் எல்லாருக்கும் போடுங்கோ. இது ஒரு புரட்சியே வந்துடும். பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எவ்வளோ பெரிய மாறுதல் வரும்னுட்டு. பண்ணணும். அதெல்லாம் இருக்கட்டும் சுவாமி, முதல்ல என் வீட்டில் நான் பண்ணுறேன், நீ ஏதோ உணவகத்துக்கு போயிட்டு இருப்போ. நம்ம வீட்டில் சமைச்சதை பெருமாளுக்கு முதல்ல கண்ட்ரோலை பண்ண வேண்டாமோ? பண்ணிவிட்டு தான் குழந்தைகளுக்கும் சோறு போடணும், பண்ணிவிட்டு தான் நாமும் சாப்பிடணும். இது பண்ணலைன்னால் திருட்டு பட்டம். முதல் பட்டம் கண்ணனுடைய வாயால் திருட்டு பட்டம். ரெண்டாவது சொல்கிறார், அவன் நன்னா சாப்பிடலை அர்ஜுனா, பாப்ப உருண்டைகளை நன்னா உருட்டி உருட்டி பாவத்தை சாப்பிட்றாங்கிறார் அவர். எனக்கு படைக்கப்படாமல் ஒன்று அவன் சாப்பிட்டான்னால் யஜ்ஞசிஷ்டாசன சந்தகா முச்சந்தே சல்வகில்பிஷைஹி தே தொகம்புஞ்சதே பாபாக ஏபசந்தி ஆத்ம காரணாத். யாரொருத்தன் தனக்காக தானே சமைத்து கொள்கிறானோ அவன் பாவத்தை உண்ணுகிறான். இது கூடவே கூடாது. அப்போ தெய்வ நம்பிக்கை, அதற்கு ஆராதனம் பண்ணுகை, பூசிக்கை, படைக்கை, நைவேத்தியம், இது இத்தனைய ராமன் எவ்வளவு நன்னா பண்ணார்னு பார்த்தோம் இல்லையோ, அதெல்லாத்தையும் கண்ணன் இந்த ஸ்லோகங்களாலே சொல்லி இருக்கிறார். ஞாபகத்தில் கொள்க. மற்றொன்று பார்த்தோமே, பிறருடைய பொருளுக்கு ராமன் ஆசைப்பட மாட்டார். மாற்றான் மனைவியை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டார். ராமன் விஷயமா பார்த்தோம் இல்லையோ. சீத்தை கூட ஹனுமாரதை சொல்லச்சே ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்டுண்டா, ஓ ராமன் என்னை விட்டு பிரிஞ்சு ரொம்ப துக்கப்படுறாரா? அப்படியே படட்டும் அப்படின்னு சீதை கூட சந்தோஷப்பட்டான்னு சொன்னேனும் இல்லையோ. படட்டும்னா படட்டுமா, அந்த அளவுக்கு அன்பு காதலோட இருக்காரேங்கிறதுக்காக தான் ஆசைப்பட்டிருக்கா. அது என்னமா ராமனால முடியறது? ராமனால முடிஞ்சது இருக்கட்டும், லக்ஷ்மணன் கூடவே இருக்கான் இல்லையா. அவனை பற்றி ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீள். சீதை ராவணன் ஆகாசத்தில் தூக்கிட்டு போறார். அப்போ ஆபரணங்களை மூட்டையாக கட்டி சீத்தை கீழே இருந்த குரங்குகளுக்கு நடுவில் போடுறா. இந்த கதை தெரியுமா இல்லையா? ரிஷமூக பர்வத்தம் கிஷ்கிந்தேல சுக்ரீவன்லாம் உட்காண்டிருந்தா, ஹனுமான் சுக்ரீவன் இருக்கிறச்சே ஆகாயத்தில் ராவணன் சீத்தையை தூக்கின்னு போறார். ஒரு அடையாளத்துக்கு இருக்கட்டும்னு கீழே 5 பேரை பார்த்த உடனே தன்னுடைய மேல் முடிச்சு எடுத்து புடவையை கிழிக்கிறா. கிழிச்சு அந்த சுருக்கு பையாட்ட அதை பண்ணி அதில் 10 ஆபரணத்தை போட்டு அவள் நடுவில் போட்டு விடுறா. அதை எடுத்து சுக்ரீவன் ஜாகிரதைப்படுத்தி வச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மெதுவாக இப்போ ராமலக்ஷ்மணால் வரா. வந்துட்டு சுக்ரீவன் கேட்கிறான், யார் உன் மனைவின்னு அடையாளம் பார்த்தாகணும், என்கிட்ட சில ஆபரணங்கள் இருக்கின்றன, ராமா உங்ககிட்ட காட்டுறேன், அதை பார்த்து உன் மனைவினது தானான்னு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு கேட்டு ஒவ்வொன்றா கொண்டு காட்டுறான். ராமனுக்கு கண்ணெல்லாம் ஜலம், ஒரே அழுகை. அதனால எதுவுமே கண்ணுக்கே தெரியல. என்னால் தாங்க முடியல சுக்ரீவா, என்கிட்ட காட்டாதேன்னு விட்டான்.
சரி உன் தம்பி கூட இருக்காரு, லக்ஷ்மணனாவது அடையாளம் சொல்லட்டும் அப்படின்னு அவர்கிட்ட போய் காமிச்சா தோல் வலை, இந்த தோளில் சாத்திக்கிற அழகான ஒரு தங்க ஆபரணம். இப்போ நான் கதை சொன்ன உடனே ஓ இப்படியெல்லாம் கூட ஆபரணம் இருக்கா, நீங்கள் அதை யோசிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. அதெல்லாம் சீத்தை போட்டுண்டு நமக்கா சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கெல்லாம் சீத்தைக்கு அது தகுமே தவிர நமக்கு ஒன்றும் தகாது. நமக்கு ஒரே ஆபரணம் பக்தி. பக்திங்கிற ஒன்று தான் நமக்கு ஆபரணம் இருக்கணும், மற்றதெல்லாம் காசு செலவு. பக்தி காசு செலவில்லாத ஆபரணம், என்னைக்கு நிற்கக்கூடிய ஆபரணம், நமக்கு ஏற்றது. அப்போ ஒவ்வொன்றா காட்டுறா. தலையில் இருக்கிறத போட்டு காமிச்சா தெரியாதுன்னுட்டா லக்ஷ்மணன், தோல் வலையை காமிச்சா தெரியாதுன்னுட்டார், இடுப்பில் போட்டுக்கிற ஒட்டியானம் தெரியவே தெரியாதுன்னுட்டார், எங்கேயும் தெரியலங்கிறார். கடைசியாக காலில் போட்டுருக்கிற கொலுசு சதங்க நூபுரம்னு அதுக்கு பேர், தண்டைன்னு சொல்கிறேன் பாருங்க, அதை போல ஒன்று கொண்டு வந்து இது எனக்கு தெரியுமே, இது எங்கள் சீத்தை தான், எங்கள் மதனியாரு தான், எனக்கு தெரியுமேன்னார். சுக்ரீவருக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏன்னா தலையில் போட்டுக்கிறது தோளில் போட்டுக்கிறதுலாம் தெரியாதுன்னுட்டு காலில் கணுக்காலில் போட்டுருக்கிறது மட்டும் தெரியுங்கிறியே. நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே நூபுரேத்தம் அபிஜானாமி, எனக்கு நூபுரம் ஒன்று தான் தெரியும். ஏன் நித்தியம் பாதாபிவந்தனாது, என்னுடைய தாயார் போல இருக்கிற சீத்தையே கணுக்காலுக்கு மேலே நான் ஏறெடுத்தும் பார்த்ததே இல்லையேங்கிறான். தெரியவே தெரியாது எனக்கு, நான் தினமும் சீத்தையை விழுந்து வணங்குவேன், அவருடைய கணுக்கால் வரைக்கும் தான் எனக்கு தெரியும், கணுக்காலுக்கு மேலே சீத்தையை நான் பார்த்ததே கிடையாது. அப்போ அவள் போட்டு இருக்கிற ஆபரணம் எனக்கு எப்படி தெரியும்னால் ஆண் அப்படி இருக்கணும், அதுதான் ஆண்மை. ஆண்மைங்கிறது அதை விட்டுட்டு அங்கங்கே கண்ணெல்லாம் அப்படி பார்க்க கூடவே கூடாது. இப்போ நம்ம கண்ணு நிற்கணுமா, பகவான்கிட்ட நிற்கணும், பிராட்டின் இடத்துல நிற்கணும், ஆழ்வாராச்சாரிட்ட நிற்கணும். அதை விட்டுட்டு கண் இப்படி எப்படி பார்க்க போச்சு, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்புறம் வாழ்க்கையே வீணாக்கிடுவோம். ஏதோ ஆசை மட்டும் வந்துடுத்துன்னு வச்சுங்க, அப்புறம் நாம் என்ன பண்ணுறோம், போக்கடை எங்கங்கிறதே தெரியாமலே வாழ்க்கை வீணா போடும். நேர்மையாக ஒழுக்கமாக இருந்தால் அதன் சக்தி அப்போ தான் புரியும். நாம் அப்போ வாழ்க்கையே அனுபவிக்காமல் எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்க முடியுமானுவோம். ஒன்றும் இப்படிலாம் நாங்கள்லாம் அனுபவிக்காதெல்லாம் இருக்கல, நன்னா தான் இருக்கா எல்லாரும். ஆச்சாரியர்களை கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம், நான் அங்கே இருக்கிறாப்புல யார் இருக்கான்வா. ஏன்னா ஒரே தெளிவு, வைத்த கண் ராமனிடத்துல தான், கண்ணனிடத்துல தான். அங்கேருந்து கண்ணு மாறாது இல்லையோ. இதில் என்ன ஆணாவது பெண்ணாவது சுகமாவது இன்பமாவது. அப்போ லக்ஷ்மணனுக்கு என்ன பெருமை இருந்திருக்கு, அண்ணாவுக்கு பெருமைன்னா தம்பி அதை விட பெருமையாக சொல்கிறார். இப்போ நான் சேவிக்கச்சே கணுக்காலுக்கு மேலே தெரியாதுன்னுட்டாரு. இது எப்படி சாத்தியமாறுது? ராமனுக்கு அவ்வளவு தாரை சொல்லிக்கிறா தெரியுமா, தாரை குரங்கு ஸ்திரீ தானே, அவள் பேரழகியான், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவள் சொல்லிக்கிறா, ராமா அது எப்படி நீ என்னை திரும்பி பார்க்காத நிற்கிறே, ஒரே ஒரு அம்பால வாலியை வீழ்த்தி விட்டார், வாலி அழிஞ்சு போன உடனே தாரை ஓடி வரா, ராமனை நன்னா வெச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தாரை வரா. வந்தவன் ராமன் நின்ன திருக்கோலத்தை பார்த்துட்டு அது எப்படி ராமா என்னை திரும்பி பார்க்காத இருக்கேன், இது வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எந்த ஆணும் நான் போய் நின்னா ஒரு தரைக்கு 4 தரை என்னை திரும்பி பார்க்காது இருந்ததே இல்லை, அவ்வளவு அழகியான் தாரே. ஆனால் ராமன் அந்த ஆலிகந்த விவாகாசம் அவட்டப்த மகத்தனு என்ன கையில் பிடிச்சு நின்ன வில்லோடே யார் எதிர்த்து வந்தாலும் பார்க்கவே மாட்டேங்கிறார். அவர் எண்ணமெல்லாம் சீத்தே 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 சீத்தே, அங்கேயே தான் இருக்குன்னு சொன்னா தாரை ரொம்ப ஆச்சரியப்படுறா. இப்படி கூடவா ராமா ஒரு ஆண்மகனால் இருக்க முடியும்? அப்படி நீ உன்னுடைய புலன்களை ஜெயித்து வைத்திருக்கிறாய். அப்ப புலனடக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொருத்தருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, மாற்றானுடைய மனைவியை ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது, இன்னொருத்தனுடைய கணவனை ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது. இது நான் முன்னாடியா இருந்தால் இந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டேன். எங்கள் தகப்பனார் உபன்யாசம் வரைக்கும் இந்த வார்த்தை சொன்னதில்லை, ஆனால் இன்னைக்கு அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. இது கொஞ்சம் ஆபத்தான திசைதான் வச்சுங்க. இப்போ சாதாரணமாக ஆண்கள் இதெல்லாம் நன்னா குத்தம் சொல்லுவா, அது எப்படி ஏன் இன்னொருத்தரை திரும்பி பார்க்காதுன்னுவா. இப்போ என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, ஒரு மாதிரி பெண்களும் ஒருவேளை வேற ஆண்களை பார்ப்பாளோங்கிற அளவுக்கு அடுத்துப்போ. வேற ஆண்கள்னா கணவனை விட்டுட்டு வேற ஆண்னு கூட நான் சொல்லலை, இன்னொருத்தருக்கு கணவனேன்னு சொல்ல வரேன். அதுதான் இப்போ சமீப காலத்தில் ஒரு ஆபத்து என்னன்னால், கல்யாணம் ஆகாதவளா இருப்பா, திடீர்னு அவள் கல்யாணம் ஆணை விரும்ப ஆரம்பிச்சுடுறா. விரும்பிட்டு எப்படியாவது நம்ம குடும்பத்தை பிரிஞ்சு நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான போக்கு, கண்டிப்பாக கூடாத போக்கு. அப்போ ஆணுக்கு இன்னொரு பெண்ணு பேரில் ஆசை வரக்கூடாது, பெண்ணுக்கு இன்னொருடைய கணவன் மேலே ஆசை வரக்கூடாது. அந்த என் உடம்பு மேலே எனக்கு ஆசை வரக்கூடாதுன்னு அப்புறம் பெறத்தியாரை பற்றி பேச்சே இல்லையோ. இந்த உடம்பையே பார்த்துக்காதே நீ இல்லைன்னுட்டோம். இதுக்கப்புறம் யாரை பற்றி நம்ம திரும்பி பார்க்க போகிறோம் சொல்லுங்க? ஆத்மா ஆத்மா ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு ஒரே முதலாளி பரமாத்மா பரமாத்மா பரமாத்மா. எதற்கா இருந்தாலும் அவரிடத்துல நிற்போம். அவர் காலால் பிடிச்சி உதச்சி தள்ளினா கூட அதை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டோம். அதனால தான் அவருக்கு அச்சுதன்னு பேர் இல்லையோ. தன் திருவடிகளை பற்றினவர்களை நழுவவே விடமாட்டார். எத்தனை அழகு அழகு அழகுன்னு ஊரில் காம சுகம் அழகுங்கிறமே, அவரை பார்க்கறச்சே இருக்கிற அழகு மற்ற இடத்துல தோணவே தோணாது. இல்லை சுவாமி, நான் பார்த்தேன் அந்த மூக்கு அந்த கண் அந்த பெண்ணுக்கு என்னமா இருந்தது தெரியுமான்னு வரும். இப்போ ஒரு சின்ன வழி சொல்கிறேனே,
இது சாதாரணமாக தோணக்கூடியது தானே. ஒருத்தர் அப்படி அகன்ற தோள்களோட ஒரு ஆண்மகன் வரான்னு வச்சுங்க, பார்த்தாலே ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு சட்டுன்னு ஒரு சலனம் ஏற்படலாம் இல்லையோ. ஒரு கண் அழகா மான் போன்ற கண்ணோட ஒரு பெண்ணு வராள்னு வச்சுங்க, அப்போ பார்த்த உடனே ஒரு சலனம் ஏற்படலாம் இல்லையோ. நீர் சொல்லிகிட்டே இருக்கீர் பிறதாரத்துக்கு ஆசைப்படக்கூடாது, பார்க்கவே கூடாது, எல்லாம் சரி, கண்ணில் தெரியறதே. அப்போ கண்ணில் பார்த்தா தெரியறதேனால் இன்னொன்று செய்யுங்க, இதே மூக்குக்கோ இதே கண்ணுலையோ படுறவாளை வியாதியில் படுறவாளை கேட்டீங்கன்னா அப்போ தெரியும் இந்த உடம்பு எவ்வளவு தள்ளத்தக்கதுன்னுட்டு. நமக்கு வியாதி இல்லாத வரைக்கும் இந்த உடம்பை நன்னா பார்ப்போம், ரொம்ப நன்னா இருக்கேன்னுவோம். ஒரு வியாதி வரட்டுமே, அப்போ தெரியும் இது படுற பாடு அத்தனையுமே வரும், வராத போகாது. ஆனால் பெருமானுடைய திருமேனிக்கு வியாதிங்கிற பேச்சே இல்லையோ இல்லையோ. என்னைக்கு அழகு, என்னைக்கு அழகு. இப்போ நாகப்பட்டினத்தில் சௌந்தரராஜ பெருமாள்னு இருக்கார், என்ன அழகு. இன்னைக்கெல்லாம் சேவிச்சுருக்கலாம். திருமங்கையாழ்வார் ஒரு பாட்டு சொன்னார், பொன்னிவர்மேனி மரகதத்தின் பொங்கிலஞ்சோதி அகலத்தாகம் மின் இவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி என்னையின் நோக்கி என் நல்குலும் நோக்கி ஏந்திளங்கொங்கையின் நோக்குகின்றார் அன்னையன் நோக்குமென் நஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா. திருமங்கையாழ்வார் அச்சோ என் அழகு, என் அழகு, எத்தனை நாழி பார்ப்பேன், மனசே கொள்ள போற அழகா இருக்கேங்கிறார். அது அவரிடத்துல தான் இருக்கும். எந்த பெண்ணா இருந்தாலும் அவரை பார்க்கலாம், தப்பே சொல்ல மாட்டா. இத்தனைக்கும் திருமங்கையாழ்வாருக்கு நாயிகா பாவம். சீர்காழி கேள்விப்பட்ட சீர்காழிக்கு பக்கத்தில் திருநகரிங்கிற அழகான திவதேசம், அங்கே தான் திருமங்கையாழ்வார் எழுந்துள்ள இருக்கிறார். ஒரு தரம் கண்டிப்பாக அவரை போய் சேவிக்கணும். எந்த பெண்ணானாலும் அவரை பார்த்தா மயங்காத இருக்க முடியாது. அத்தனை அழகான திருக்கோலத்தோடு எழுந்துள்ளிருக்கார். ஆனால் அவர் தன்னையே பெண்ணுன்னு விட்டார். நான் அந்த பெருமான்கிற வயலாளி மணவாளனை விருப்பப்பட்ட பெண், நானே பெண்ணு தான், நான் அந்த பெருமான் அடையறதுக்கு தான் மடல் எடுத்திருக்கேன், ஆசைப்பட்டிருக்கேன். இப்போ அவர் நாகப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமாளை சேவிச்சுட்டு என்ன அழகு, என் அழகு, என் மனமும் கண்ணும் ஓடி எம்பெருமான் திருவடி கீழ் அணைய இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கமக குடை 2 4 தோளும். அந்த 4 தோள் தான் தெரியறதேனால் அப்போ அவர் தோளா இருக்கு, அவர் கண்ணா இருக்குன்னா ஆபத்து வராதது, எந்த புற்றுநோயும் வராது, எந்த ஆபத்தும் வராது. ஆனால் நம்ம உடம்புனால் யாருக்கும் எந்த ஆபத்து வேணா வரலாமே, தோல் சுருங்குமே, மற்ற ஒண்ணுமே வேண்டாம். வயசானா தோல் சுருங்கித்தான் ஆகணும். அந்த 24 வயசுக்கு என்னமா இருந்தது தோல்னுவா, ஆட்டம் 44 ஆட்டம். அப்போ தெரியும் எப்படி இருக்குன்னுட்டு. வெளியில் அப்படியே போயிட்டு இருக்கிறச்சே பெரிய விபத்து நடந்து விடுறது, நம்மளும் போகிறோம், அப்படியே சடலம் கீழே கிடக்கிறது, அது பிஞ்சு போயிடுது, எல்லாம் குடல்லாம் வெளியில் வந்துடுது, ஹிருதயம்லாம் வெளியில் வந்துடுது. அப்போ அதெல்லாம் பக்கத்தில் நாய் பூரான் எறும்பு இதெல்லாம் சுற்றின்னு இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தோணும் இது இத்தனையும் இந்த தோளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் என்ன பாடுபடுத்துகிறோம். ஒரு விபத்தாகி இது வெளியில் வந்த உடனே அவ்வளவுதான், 6 காரி துப்பிட்டு போடுவா. பார்க்கறதுக்கே சகிக்காது. நாயை ஓட்டுறதுக்கு ஆளை வைக்கணும், நரிய ஓட்டுறதுக்கு ஆள் வைக்கணும். இதைத்தான் நம்ம பூர்வாச்சாரியர்கள் ஆச்சாரியர்கள் எழுதியிருக்கா, உள்ளது வெளியதானால் காக்கை ஓட்ட காலம் போராது. உள்ள இருக்கிற சதை மட்டும் இந்த தோலுக்கு வெளியில வரட்டும், காக்காயை ஓட்டுறதுக்கு நேரம் போராது, ஆள் வைக்கணுங்கிறா. அவ்வளவுதான் இந்த உடம்பு. இன்னைக்கு இருந்தா நாளைக்கு சட்டுன்னு போச்சுன்னா, நேற்றுக்கு ராத்திரி பார்த்தேனே இன்னைக்கு போயிட்டாரேன்வா. 5 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தாலே இன்னைக்கு போயிடலாம். யார் இது, மின்னின் நிலையில மண்ணுயிராக்காள். போன உடனே யாரானு களிம்பெல்லாம் பூசுவாளன்னா உடனே நன்னா கட்டையெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா, எண்ணெய் தயாரா, காட்டுக்கு சொல்லியாச்சா, வாத்தியாருக்கு சொல்லியாச்சா, தூக்கின்னு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சா, 4 பேர் இருக்காளா, பேச்சே மாறி போச்சு. இத்தனை நாழி அவர் உயிர் மூச்சு விட்டுன்னு இருக்கிறச்சே ஆஸ்பத்திரி தேடினீளா, வைத்தியரை தேடினீளா, எத்தனை செலவானாலும் பரவாயில்ல, எப்படியானு காப்பாற்றி விடலாம். மூச்சு அடங்கி தொல்லியோ, 4 பேர் இருக்காளா, தூக்கின்னு போகிறதுக்கு தயாரா, விறகு கட்ட எழுத்த தயாராக இருக்கா, வராட்டி தயாராக இருக்கா. இப்போ தானே இப்படி பேசிந்திரா, ஆழ்த்து முடிஞ்சு போச்சு. அந்த ஆத்மா இருந்தாதான் இந்த பேச்சு. அந்த ஆத்மா புறப்பட்டு போச்சுன்னா துளி மதிப்பு இந்த உடம்பு கொடுக்கவே மாட்டா. ஏன் இவ்வளவு தூரம்? இப்போ இந்த சரீரத்துக்கு மதிப்பு உண்டாங்கிறத ஒரு பரீட்சை பண்ணி பார்த்துடலாமா? ஆன முடி அது வேணும், நிறையா நல்லதெல்லாம் செய்யும், அப்போ காற்று கருப்பெல்லாம் வராது. ஆன முடியில் வளையெல்லாம் குழந்தைகளுக்கு பண்ணி போடுவோம் இல்லையோ. ஆன முடிக்கு மதிப்பு இருக்குது, புலித்தோலுக்கு மதிப்பு இருக்குது, மாந்தோலுக்கு மதிப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. கொஞ்சம் நம்ம தோலை கொண்டு போய் கொடுத்து யார்கிட்டையான்னு ஒரு 10 பைசா வேண்டுவாங்க. அது மனிதனுக்கே பிடிக்கிறது இல்லை. அப்போ எதுவாக இருந்தாலும் இந்த சரீரம் அவ்வளவு தாழ்ந்தது. இதை தெரிஞ்சுனுட்டோம்னால் அப்போ யார் இதை பற்றி கவலைப்பட போறா? அப்போ தான் நேர்மை வரும். இதை புரிஞ்சுனுட்டா எதுக்கு பெண்ணு இடத்துல ஆசை வரப்போகிறது, ஏன் ஆண் இடத்துல ஆசை வரப்போம்? தோல் ஓஹோன்னு இருக்கேன்னா சாமி ஒரு அடி இந்த தோளில் பட்டுதுன்னா நாளைக்கு தெரியும் கதை, அவ்வளோதான் தோல். ஆனால் பெருமானுடைய தோளுக்கு ஆசைப்பட்ட அடிபடுமா? அது தோள் கண்டார் தோளே கண்டார், துணமலர் கண்கள் கண்டார் கண்களே, தாள் கண்டார் தாளே கண்டார். அவன் திருவடியை சேவிச்சவன் திருவடியிலே இருக்கான், வெளியில வர முடியல. அவன் தோளை சேவிச்சவன் தோளையே பார்த்துட்டு இருக்கான், வெளியில வர முடியல. அப்ப அவரது தான் சாஸ்வதம் நிற்கும்.
இதனால இந்த உண்மை தெரியவே தான் ராமனுக்கு இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசையும் இல்லை, மாற்றான் மனைவியை ஏறெடுத்து பார்க்கவும் போறதில்லை. ஏன்னா இந்த அழகத்தனே அவர்கிட்ட இருக்க. அப்ப எதை அனுபவிச்சுக்கணுமோ அவரிடத்தை அனுபவித்துக் கொள்ளலாம் இல்லையோ. இப்படி அவரால் இருக்க முடியறது. அர்ஜுனன் கேட்கறான், நான் கூட அப்படித்தான் இருக்கணும்னு பாக்குறேங்கண்ணா, ஆனா அது அப்படியே இந்த கண் எங்கேயோ போறது, நானும் போகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இதுல 3 நிலை நமக்கு உண்டு. 3 நிலைகள்ல தான் காமம் வெளிப்படும். ஆசை வெளிப்படுறதுனால் முதல் நிலை தெரிஞ்சுக்கிற நிலை, அடுத்த நிலை விருப்பப்படுற நிலை, அடுத்த நிலை அடையிற நிலை. 3 நிலையா இருக்க. ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க, அது முதல் நிலை. அதுக்கு அடுத்தது அதை பத்தி நினைச்சு விருப்பப்படுறோம் பாருங்க, 2வது நிலை. அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு நடவடிக்கையில் ஈடுபடுறோம் பாருங்க, 3வது நிலை. இதுல யோகிகளா இருந்தா முதல் நிலையே தடங்கல் போட்டுடுவா. இப்ப நமக்கு அதெல்லாம் முடியாது. இப்போ ஒரு பொண்ணு அழகா நடந்து வராளா, அழகா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதையே நம்மளால தடுக்க முடியுமா? அவ்வளவெல்லாம் நம்ம யாரும் யோகி இல்லை. சரி, அழகா இருக்கான்னு ஆசைப்படுறத தடுக்கலாமா? ஓரளவுக்கு தடுக்கலாம், கொஞ்சம் யோகம் இருந்தா தடுத்துடலாம். ஆனா 3வது தடுத்துருவோம். அதுக்குன்னு அந்த பெண்ணை அடையணும்னு எழுந்து போக மாட்டோம், அதை பண்ண மாட்டோம் இல்லையோ. அப்ப 3வது நிலையை நம்ம எல்லாம் அநேகமா சாதிச்சுடுவோம். அந்த 3வது நிலையும் தடுக்க முடியலன்னா தான் ராவணன் ஆயிடுறோம். ஏன்னா அவன் தானே 3வது நிலையில ஆசைப்பட்டு போய் தூக்கின்னு வரதுக்கு போனானோ இல்லையோ. அதை நம்ம யாரும் என்ன பண்ணலையே. ஆனால் நம்ம எல்லாம் என்ன ராவணன் ஆயிடலே. ஆனா முதல் 2 நிலைக்குள்ள இருக்கும். கண்ணன் உபதேசிக்கிறது 2வது நிலையும் இறங்கிவிடு அர்ஜுனா, முதல் நிலையும் இறங்கிவிடு. நீ பார்க்கச்சேவே உன் கண்ணில் படவே வேண்டாமே, நீ படுறதே நான் தான் உன் கண்ணில் படணும்ட்டால் முயற்சிக்கணும் முயற்சிக்கணும் முயற்சிக்கணும். முயற்சித்தா தான் அது நடக்கும். தியானம் பண்ண பண்ண பண்ணத்தான் நடக்கும். ஆனா அதை அப்படி முன்னேற விடாம நம்ம அனாதிகால பாப்பங்கள் நம்மளோட போட்டா போடி போடும். மீண்டும் மீண்டும் கண்ணன் திருவடிகளை பற்றி பற்றித்தான் அந்த போட்டியில நம்ம ஜெயித்தே ஆக வேண்டும். அது தானே சொல்றார், எததோக்கியபி கவுந்தேய, ஹே கவுந்தேய, நிறைய நீ பிரயத்தனம் பண்ணுவே, அடங்கி இருக்கணும் நினைப்பே. ஆனா இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா, இந்திரியங்கள் புலன்கள் இருக்கே அதை அடக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஒரு குதிரை கடிவாளத்தை இழுத்து பிடிக்கணும் இல்லையோ. 6 குதிரை பூட்டியிருக்கோம்னா 6 தரிகட்டு ஓடும். அது ஓடுறத அந்த இழுத்து கடிவாளத்தை பிடிக்கிறானோ இல்லையோ. நம்ம சக்திக்குள்ள கடிவாளம் வந்தா குதிரை நமக்குள்ள வரும். ஒருவேளை நம்ம சக்தியை குதிரை மீறதுன்னு வச்சுங்க, கடிவாளத்திலையும் தூக்கி நம்மளையும் தூக்கி போட்டு குதிரை ஓடிப்படும். பார்த்துருக்கமே, ஒரு அளவுக்கு தான் ஓட்டுநர்கிட்ட வரும். அது தாண்டி போச்சு குதிரை என்ன ஓடிப்படும் இல்லையோ. அது போல இந்த ஆத்மா நான் தான் ஓட்ட போறேன். என் கடிவாளம் தான் மனசு. மனசுங்கிற கடிவாளத்தை வைத்து அந்த 5 குதிரைகள்ங்கிற கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இருக்கே அதை அத்தனை இழுத்து பிடிக்கணும். கடைசியில மனசு அடங்க மாட்டேன்னு சொல்லி அது கூட ஓடி போச்சு, நானே அவ்வளவுதான். அதனால அதைத்தான் கெட்டியா பிடிச்சுக்கணும். இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹம். மனசு சில சமயம் அடங்கும், கண்ணு கை காலு கேட்காது. கண் கை கால் கேட்கும், மனசு கேட்கவே கேட்காது. இந்த 2மே ஆபத்து. இப்போ நம்ம ஓரளவுக்கு கண்ணெல்லாம் கெட்டியாக மூடினுட்டு, காதெல்லாம் பஞ்சை வஞ்சு அடைச்சிட்டு, வாயெல்லாத்தையும் போட்டு ஒட்டினுட்டு, தப்பை பேசவே கூடாது, தப்பை கண்ணெடுத்து பார்க்கவே கூடாது, தப்பை காதில் கேட்கவே கூடாது அப்படின்னு அப்படியே புல நடக்கத்தோடு இருக்கிறதா இருப்போம். ஒரு சுத்து மனசு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடும். இதுக்கு கண்ணையே திறந்துட்டு இருக்கலாம்னு தோணி போடும். கேட்கலையோ இல்லையா, அப்போ மனசு அடங்கலேன்னு அர்த்தம். கண்ணும் காது மூக்கு இங்கே தான் பார்த்துட்டு இருக்கு, ஆனால் மனசு இங்கே இல்லவே இல்லை பாருங்க. சில சமயம் மனசு ஒத்து வரும், ஆனால் கண் காது மூக்கு ஒத்துழைக்காது. நமக்கே 75 வயசாச்சே, மனசு யாரானு கண்ணனை பற்றி 2 வார்த்தை சொல்ல மாட்டாளான்னு கேட்கும், அப்போ தேடும். ஆனால் கையங்காலும் உட்கார்றதுக்கு ஒத்துழைக்காது. இது வந்தா அது தரிகட்டு ஓடும், அது வந்தா இது தரிகட்டு ஓடும். இந்த போட்டிக்குள்ள எங்க நாம தாண்டி வருது. இப்போ அர்ஜுனன் கேட்டுட்டான், அண்ணா இது நன்னா இருக்கு, நீ தானே ஏற்படுத்தி வச்சே, அப்ப இதுலேருந்து வெளியில வர்றதுக்கு நீயே வழி சொல்லுன்னா. ஓ அப்படியா, யததோக்கியபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதா இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா. வழி சொல்றேங்கள். அந்த அத்தனையுமே மை சர்வாணி, எல்லா இந்திரியங்களையும் என் திருமேனியில கொண்டு வை. உன் கண்ணு காது காலு மூக்கு எல்லாம் இருக்கும் இல்லையோ, என் சன்னிதானத்தை நோக்கி நடந்து வா, என்னையே கண்ணால பாரு, என் நாமங்களையே வாயால சொல்லு, எனக்கே உன் கைகளால் அர்ச்சனை பண்ணு, என்னையே தொட்டு தொட்டு பாரு, நான் கொடுத்த துளசியே முகர்ந்து பாரு, அதையே தலையில சூட்டிக்கோ, நான் கொடுத்த வேட்டியை கட்டிக்கோ. பண்ண 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 உன் மனசும் உன் புலன்களும் எங்கிட்ட வந்து சேர்ந்துடும். அது எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் தெரியவே தெரியாது. அதை நீ உங்ககிட்ட இருக்குன்னு நினைச்சிருந்தியானா கண்ட இடத்துக்கு போகத்தான் போகும். அதனால எல்லாத்தையும் என்னிடத்துல கொண்டு வந்து சமர்ப்பித்து விடுவாய். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேஹி அந்தேஸ்ய இந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. தானி சர்வாணி சம்யம்ய,
அனைத்தையும் அடக்கி பெருமானிடத்துல கொண்டு வைங்கிறார். இது நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம இல்லத்திலேயே உட்காந்து ஒவ்வொரு நாளும் 10-15 நிமிஷமாவது நிதானமா கண்ணு அவர்கிட்டயே, காது அவர்கிட்டயே, மூக்கு அவர்கிட்டயே. இந்த மூக்கு வேற ஒன்று முகர்ந்து பார்க்காது, காது இன்னொன்று சத்தமே போடாது, கேட்கவே கேட்காது. பக்கத்துலேயே ஓன்னு ஒருத்தர் சத்தம் போட்டால் கூட காது அதில் போகாது. அப்படின்னு பழக்கணும். பழக்கி 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 மனசெல்லாம் பழக்க முடியுமான்னா ஆனையை பழக்கி வச்சுட்டு இருக்காளே. கேரள பக்கம் போனா ஆனை கேட்குமா? இதானோ எப்படி வேணா ஓடும் இல்லையோ. ஆனால் அந்த மாவட்டியை கையில் வச்சுட்டு முன்னாடி அந்த அங்குஷத்தை போட்டால் நகர மாட்டேங்கிறது யானை. என்ன ஆட்டம் அதுக்கு முன்னாடி ஆடுமே தவிர காலை தாண்டி வச்சிருமா? அவர் அப்படின்னா நிற்கிறதோ இல்லையோ. அது ஹும்னு மூச்சு விட்டா இவர் ஆகாசரவே ஓட்டின்னு விடுவார். ஆனால் இவர் ஹும்னு சொன்னால் அது நிற்கிறதோ இல்லையோ. எதுனாலே? பழக்கம் பழக்கம் பழக்கம். ஆனையை கூட வசக்கி கொண்டரலாம்னா அப்போ நம்ம மனசை வசக்கி கொண்டர முடியும். நம்மால முடியாது. கண்ணன் திருவடிகளில் சமர்ப்பித்தா தான் அது வசத்துக்கு வரும். ஏன்னா இது யானை, அது நம்மக்கிட்ட எங்கே இருக்கு மாவட்டி? நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை இப்போ. அப்போ இருக்கிறதுக்கு வழி அவர் தான். அவர் தான் அங்குஷம், அவர் தான் மாவட்டி. அப்போ இந்த சரீரத்தை அவர்கிட்ட சமர்ப்பித்து நம்ம மனசு நம்ம இந்திரியங்கள் எல்லாம் அவரிடத்துல வைத்தோம்னால் தானே வசத்துக்கு வரும். அது வசத்துக்கு வந்துட்டா அப்புறம் ஒரு மனைவி ஒரு கணவன் மாற்றானுக்கு ஆசைப்படாது, இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ரொம்ப சின்ன விஷயமா போடும். இந்திரியங்கள் வசத்துக்கு வராதபடியால தான் நம்ம ஆபத்தில் தவிக்கிறோம். கண்ணுமாக்கும் போது புலநடக்கம் வரவே இல்லை. கண்ணன் திரும்ப திரும்ப புலநடக்கத்தை பற்றி தான் சொல்கிறார். இத்தனைக்கும் அர்ஜுனனுக்கு ஒரு பெருமை உண்டு. அர்ஜுனன் இந்திரலோகத்துக்கு போனா, சொர்க்கத்துக்கு போன உடனே அங்கே இருக்கிற ஊர்வசி வந்தா. அர்ஜுனனுடைய அழகை பார்த்துட்டு இப்பவே நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா. அர்ஜுனன் சொன்னார், நான் பண்ணிக்க முடியாது. ஏனெனில் அதோட அழகான அர்த்தம் சொல்லியிருக்கா. விஸ்வாமித்திரருக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஸ்வாமித்திரர் சகுந்தலையை பெற்றார், ஆனால் அப்பவே விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் கண்வ மகரிஷி எடுத்து வளர்த்தார். சகுந்தலைக்கும் துஷ்யந்தனுக்கும் கல்யாணம் ஆச்சு. அவ 2 பேருக்கும் பரதன் ஒரு குழந்தை பிறந்தான். சிங்கக்குட்டியோட அந்த பரதன் விளையாடின்னு இருப்பான்லாம், கதை கேட்டிருப்பீங்களோ இல்லையோ. அந்த பரதனுடைய வம்சத்தில் தோன்றினவன் தான் அர்ஜுனன். அர்ஜுனன் இப்போ வந்திருக்காருன்னா பாண்டவர்கள் எல்லாம் அந்த பரத வம்சம். அடிக்கடி கண்ணன் கீதையில ஹே பாரத பாரதன்னு கூப்பிடுவார். காரணம் என்னன்னா பரத வம்சத்திலே உதித்தவன் அர்த்தம். அப்போ அந்த பரதனுக்கு அப்பா யாரு? அம்மா யாரு? சகுந்தலையோ இல்லையோ. அந்த சகுந்தலையை பெற்றது யார் தெரியுமோ? விஸ்வாமித்திரர். இந்த அப்சரசும். விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்சே இந்த அப்சர பெண்ணுக்கு ஆசைப்பட்டு அவளோட சேர்ந்து அதுக்கப்புறம் தான் இந்த குழந்தைய பெற்றிருக்கார் அவர். அப்ப அந்த அப்சரசு அர்ஜுனனுக்கு யார் ஆயிடுறா? பாட்டி ஆயிடுறாள் இல்லையோ. ஏன்னா இது நேர போய் அப்ப சட்டுன்னு அவ முன்னாடி விழுந்து சேவிச்சான். எனக்கு பாட்டி தாய் ஸ்தானத்துல நீ இருக்கே, உன்னோட நான் எப்படி தாரமா நினைக்க முடியும்? ஓன்னு அழுதான் அர்ஜுனன். அவளுக்கு கோபம் வந்துருது, என்னை போய் பாட்டின்னு விட்டானே. ஏன்னா அவளுக்கு தான் அப்படியே இளமையோடு இருக்கணும், அப்படியே அழகா இருக்கணும், யார் எங்க தவம் பண்ணிட்டு இருந்தாலும் போய் கலைக்கணும், இதுதான் அவளுக்கு ஆசை. இதுக்கு தான் இந்திரன் அவளை நியமனமே பண்ணியிருக்கான். அப்ப அவள் சொல்றா, உனக்கு 1 வருஷம் நான் எப்ப சாபம் கொடுக்க போறேன். எப்ப என்னை பார்த்து ஆசை வராத ஒரு ஆணா இருந்திருக்கியோ, நீ ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஓராண்டு பிறப்பாயின்னு அவ கொடுத்தா சாபம். அதை உடனே அர்ஜுன சாமர்த்தியமா என்ன பண்ணா, இந்திரங்காலில் விழுந்தான். இந்த மாதிரி இந்த அப்சரசு சாபம் கொடுத்துருக்கா, அது கொஞ்சம் எனக்கு வேண்டிய சமயத்தில் உபயோகப்படுறாப்புல வச்சுக்குவேன்னு கேட்டான். இந்திரன் சரி. அதைத்தான் விராட்ட பர்வத்தில் இவா போய் அஜ்ஞாத வாசம் பண்ணாலும் இல்லையோ, அந்த சமயத்துக்கு அந்த தேசத்திலே தர்மபுத்திரன் மாறுவேஷம், பீமன் மாறுவேஷம், அர்ஜுனன் மாறுவேஷம் போட்டு பிருகன்னளாங்கிற பேரோட நாட்டிய சாலையில் இருந்து கொண்டு கற்றுக் கொடுப்பவனா இருந்தார். அதை ஒழிச்சு அந்த வேஷத்தை கலைச்சு கொடுத்தான். பெரிய சண்டை போட்டானே, கர்ணனை அடக்கி பீஷ்மர் அடக்கி எல்லாரோடையும் சண்டை போட்டானோ இல்லையோ, இந்த சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நிமிஷத்துல ஊர்வசியை பார்த்து தாயே நானே வேற என்ன வேணும் யாரான்னு. இப்போ ஊர்வசியெல்லாம் நம்ம பார்க்கவே வேண்டாம், ரொம்ப சுமார் அழகா ஒருத்தர் இருந்தாலே போரும், அதுக்கே தாயேன்னு சொல்லதுக்கு நமக்கு வராது. ஆனா ஊர்வசியை பார்த்து சொல்லியிருக்கணும்னா என்ன புலநடக்கம் இருந்திருக்கணும். அந்த அளவுக்கு அவனுக்கு இருந்திருக்குன்னா கண்ணன் அவனை பார்த்து சொல்றார், புலன்களை மேய விடாத அர்ஜுனானுட்டு. அப்பன்னா அவர் எவ்வளவு போசத்தில பேசிட்டு இருக்காருன்னு அர்த்தம். கோபம் கொண்ட மனிதரை சாந்தமாக்கும் உபதேசம், போகத்தில் திளைத்த வாழ்க்கைக்கு யோகம் உபதேசம், பழமையேறும் தேசம் அதில் ஆச்சாரிய தந்த உபதேசம், மனமே
आचार्यदेवो भव। विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।